ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இன்னையோட பிக்சர் பார்த்துடலாம். இன்றைக்கி நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூகேயில் ஃபுல் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, ஸ்ட்ரிக்ட் லாக்டவுனு. அப்புறம் கோவேக்சின் ஏதோ நியூஸ் போயிட்டுருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி நிஃப்டி 50,800 போகும், 50,500 அபோவ் போகும் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டாப் 10 ஃபிக்ஸ் ஸ்டாக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. சரி, எக்ஸிக்ஸ் இந்த வேர்ல்டு மார்க்கெட் பார்த்தோம்னா எல்லாமே நைட்டு நேற்று நைட்டு நல்லா ஃபால் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. எக்ஸிக்ஸ் நித்தும் +5 அந்த மாதிரி +21 மறுபடியும் மேலையும் கிளையும் போயிட்டு இது பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனில் ஆஃப்டர்நூன் அந்த லாக்டவுன் இம்பேக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நிஃப்டியை பொறுத்தளவு இன்றைக்கி ஒரு எப்பவுமே இது புல்லிஷ் தான் இருந்தாலும் ஒரு 2 செஷன்ஸ் டிப்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கு அதுக்கப்புறம் நல்ல ஒரு புல்லிஷ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் தான், இப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது, உங்களுக்கே தெரியும். ஓகே, இன்றைக்கி என்ன நடக்கலாம் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனவங்க ஃபஸ்ட்டு 170 190 அந்த ரேஞ்சில் போயிட்டு அகைன் ஒரு டிப் அப்புறம் ஒரு 11 o'clock மேலே ஒரு ரைஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 130 அந்த லூஸ் இம்பேக்ட் பண்ணிச்சுன்னா மறுபடியும் ஒரு டிப் வரக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ரேஞ்ச் மாடல்லையே இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டாக்ஸ் பிக்ஸ் பார்த்திங்கன்னா அமரராஜா பேட்ரிஸ் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நல்ல டே டைமில் பாருங்கள், நல்லா இது ஒரு பிரேக் ஆகி இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு டிப் வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரேஞ்ச் பவுண்ட் இருக்குங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால ஸோ இதில் எங்கே பை பண்ணணும் எங்கே செல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டிஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாசிபிலிட்டிஸ் தான் வேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஓப்பனிங் நம்மளுடைய ட்ரேட் செட்டப்பை எப்போவுமே மாற்றணும். ப்ரைஸ் ஆக்ஷனாக லேர்ன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஐடியா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். 15 மினிட் 1 hour வைக்கோங்க. 1 hourலேருந்து 50 minutes வருவோம். 1 hourல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஜிக்ஜாக்காக ஓப்பன் ஆக இங்கே நம்மளோட வேலிட் கிடையாது, எடுக்க முடியாது. இங்கேயும் இதை பிரேக் பண்ணால் செல்லு, கன்ஃபார்ம் செல்லு. இதை பிரேக் பண்ணால் as per 1 hour கன்ஃபார்ம் செல்லு. பைனா இதுக்கு மேலே கண்டிப்பாக பை போகலாம் பேஸ்ட் ஆன் த ஓப்பன். நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸில் பார்ப்போம். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அக்குமுலேஷன் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ப்ரைஸ் சப்போஸ் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள ப்ரைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் இங்கே ஒன்ஸ் வந்தோன்னா நீங்கள் ஒரு பை ஆர்டர் போட்டிங்கன்னா ப்ரைஸ் மறுபடியும் இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் த வால்டிலிட்டி எப்படி இருக்குதுன்னு சதா சொன்னார். அந்த நியூஸ் இம்பேக்ட் பண்ணிச்சுன்னா சடனாக ஒரு புஷ் டவுன் வந்ததுன்னா ஸோ மறுபடியும் இங்கே ரீடெஸ்ட் பண்ணி செல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அது ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணணும். இந்த அக்குமுலேஷன் சொல்லுறதுக்கு அட்லீஸ்ட் ப்ரைஸ் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இங்கே கண்டிப்பாக ஒரு 5 points அது கொடுக்கும். ஸோ அமரராஜாவோட ஆவரேஜ் பாயிண்ட்ஸை பார்த்தோம்னா நான் அமரராஜா அம்மா நடித்தா போதும். அமரராஜா 18 points உங்களுக்கு க்ரீனாக இருந்தால் 5 points ரிவர்ஸ் ஆகிட்டு அப்போ 18 points இது ரெட்டாக இருந்தால் 7 points மேலே போயிட்டு ஸோ அப்போ நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது இப்போ சப்போஸ் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா இது பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு 7 points மேலே போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 pointsலாவது we can exit. அதே போல் கீழே வந்ததுன்னா ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஒரு 5 points பார்த்தீங்கன்னா ஒரு 5 points 7 points நீங்கள் கன்ஃபார்மாக எல்லாம் கரெக்டாக அதே ப்ரைஸில் எடுக்க முடியாது. ஸோ இந்த அக்குமுலேஷன் ஜோன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கேருந்து பை தான் போகணும் வெளியே செல்லை ட்ரை பண்ணக்கூடாது. ஒன்ஸ் இதை பிரேக் ஆனால் நம்ம செல்லை அதோட பாசிபிலிட்டிஸ் பார்த்து செல்லை ட்ரை பண்ணலாம். அமரராஜா பேட்ரிஸ் டார்கெட் நான் எல்லோரும் போகிற மாதிரி லைனும் போட்டலாம். இப்போ நீங்கள் கேட்பீங்க
இந்த லைன்ஸு என்ன அப்படின்னு, இதான் சென்ட்ரல் லைன்ஸு. அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய இன்றைக்கி செட்டப்ஸு. ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கேருந்து பை வரும், அப்படி இப்படி வரும். இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இந்த இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் இப்படி வந்து இப்படி வரும். இதை வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் அதே தான். சரி, நம்மளுடைய பாக்ஸ் மெத்தடையும் போட்டுடலாம். இதில் ஒரு ரேஞ்சு வச்சுக்கலாம், இது ஒரு ரேஞ்சில் வச்சுக்கோங்க. இதோட டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ என்ன ஆகும், ப்ரைஸு மறுபடியும் இங்கே ஒரு டிப் வரும். புரியுதுங்களா? அதாவது நான் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன் அந்த டூல் எங்கேயா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்படி வந்து நான் என்ன ஆகும்னா இது ஒரு ரேஞ்சாக ஆகிடும். கரெக்டாக? ஃபஸ்ட் அப்புறம் ப்ரைஸ் மறுபடியும் இப்படி போய் இதே பிரேக் பண்ணலாம், இல்லை வந்து இதையே பிரேக் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ண உடனே என்ட்ரி, அதோடைய டார்கெட் நம்மளுக்கு தெரியும். அதே சமயம் இதை பிரேக் பண்ணோடனே என்ட்ரி. ஸோ ஓப்பன்லேயே இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும், இது ஒரு ரேஞ்சாக கன்வெர்ட் ஆகிடும். இது ஒரு ரேஞ்சாக கன்வெர்ட் ஆகிடும். இது ஒரு ரேஞ்சாக கன்வெர்ட் ஆகிடும். ரைட்டா? இதோட டார்கெட் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம், 50%. ஸோ இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு டார்கெட் நல்ல ஒரு புல்லிஷாக இருந்ததுன்னா இதுதான் நம்மளுடைய டார்கெட். இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஓகே, பைவட்டை பார்த்துடலாம். டைம் ஆச்சு, ஆல்ரெடி மார்க்கெட் நான் வந்து அப்லோடு பண்ணணும். ஓகே, பைவட் பாருங்கள், கரெக்டாக நம்மளுடைய பிசி அண்ட் பைவட்டில் வந்து இந்த ரேஞ்சு வந்து இருக்கும். இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். ப்ரைஸ் ஓப்பனை பொறுத்து நம்மளுடைய இங்கே வந்து நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். அதே போல் நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான், R1க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா, அதாவது இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா R1 டார்கெட், இதே R1க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா R2 டார்கெட், அப்படியே போட்டு போகலாம் as per CPR. ஓகே, வேறு என்ன இருக்குது, இது வந்து ஒரு வைடு சிபிஆரும்பாங்க. ஸோ மூமெண்ட் அதிகமாக இருக்காதுன்னு சொல்லுது. சரி, இருந்தாலும் பார்ப்போம், நம்மளுடைய பேசிக் இதுபடி பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஓகே, இன்றைக்கி பிக்ஸ் வந்து அமிர்தராஜா பேட்டரிஸ். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி ட்ரேட்ஸு பார்ப்போம். இன்றைக்கி அமிர்தராஜா தான் கான்சன்ட்ரேஷன். இன்றைக்கி ஏதாவது வேறு எதாவது கிடச்சுன்னா போஸ்ட் பண்ண முடியாது. ஐ வில் ட்ரை லைவ் வந்து ஃப்யூச்சரில் பண்ணலாம். ஐ வில் ட்ரை நண்பா. தேங்க்யூ ஆல்.